ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷினரிஸில் ஹைட்ராலிக் மெஷினரிஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டர்பைன் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்ல 1 மார்க் கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். சரிங்களா? எஸ். ஃபஸ்ட்டு ஸோ டர்பைன் அப்படின்னு நம்மள நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா அதாவது ஒரு டேம் ஆர் சம் ரிசர்வாயர்லேருந்து வாட்டர் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ அந்த வாட்டர் ஃபோர்ஸ்னால நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நமக்கு ஒரு ஷாஃப்ட் இருக்கும். அதை சுற்றி வவுண்டடு சம் கப்பிள் வேன் நம்ம அப்படி சொல்லுவோம். சரிங்களா? வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வாட்டர் நமக்கு ஹை ப்ரெஷர்னால ஹை ஃபோர்ஸ்னால் நமக்கு பட்டு இது ரொட்டேட் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் வந்துன்னா பவர் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த தண்ணியோட எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ். யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கும். ஓகே. எஸ். ஸோ ஹைட்ராலிக் எனர்ஜி டர்பைன். ஓகே. ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. ஹைட்ராலிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நோன் அஸ் டர்பைன். அப்படியே வைஸ் வெர்சா பம்ப் அப்படின்றது தி மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி. அதாவது சுவிட்ச் போடுறோம், எலக்ட்ரிக்கல் பவர் தண்ணி மேலே போகுது. ஸோ அப்போ ஹைட்ராலிக் அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி ஆர் ப்ரெஷர் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஹைட்ராலிக் எனர்ஜி தண்ணி படுது ஜென்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டர்பைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ டர்பைன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் டர்பைன், அனதர் ஒன் இஸ் ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்ஸ் டர்பைன் அண்டு ரியாக்ஷன் டர்பைன். ஸோ இனிஷியலி வாட் இஸ் பை இம்பல்ஸ்? இம்பல்ஸ்னால் என்னென்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு இம்பேக்ட் மாதிரி தான், இம்பேக்ட் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு பேர் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே. ஹை மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் applied with short duration or short time is known as impulse அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக ஆக்ட் ஆகிறதுனால இந்த டர்பைனில் இது இம்மிடியேட்டாக ஆக்ட் ஆகிறதுனால இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ரியாக்ஷன் டர்பைன் நத்திங் பட் இட் இஸ் அன் ஆல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் டர்பைன் பார்த்துடலாம். ஆல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு வெலாசிட்டி எனர்ஜி ஆர் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஆல் எனர்ஜி நீ எந்த எனர்ஜியாக தான் இருக்குது, எனக்கு அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. டேட்டம் ஹெட் ஆயிரு. ஓகேங்களா? ப்ரெஷர் ஹெட் ஆயிரு, வெலாசிட்டி ஹெட் ஆயிரு, 3 ஹெட்டும் சேர்ந்து கூட இருங்க. ஆனால் ஃபைனலாக நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஒரே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி V²/2G நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட வேலை. அப்போ அந்த டர்பைன் வந்து இம்பல்ஸ் டர்பைன். இம்பல்ஸ் டர்பைன்னா ஒரே ஒரு டர்பைன் தான் இருக்குது. டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ கண்டிஷன் மட்டும்தான். டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இம்பல்ஸ் டர்பைன் வந்து டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்போ டர்பைன் இஸ் கிளாசிஃபைடு. இதில் வந்து 3 டைப் இருக்குது. சரிங்களா? ஃப்ளோ பேஸ் பண்ணி ஒன்று தான், டைப்பை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? டர்கோ டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். டர்கோ டர்பைன். ஓகேங்களா? கியார்டு ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன் சொல்லுவோம். கியார்டு ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன், டர்கோ டர்பைன். அடுத்தது பெல்டன் வீல் டர்பைன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பெல்டன் வீல் டர்பைன். அதில் சிங்கிள் பெல்டான், டபுள் பெல்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து கிராஸ் ஃப்ளோ டர்பைன் சொல்கிறேன். என்ன சொல்லுவோம்? கிராஸ் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டர்கோ டர்பைன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கியார்டு ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன் சொல்கிறோம். கியார்டு ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ரியாக்ஷன் டர்பைன். ரியாக்ஷனாக மீனிங் என்ன? ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போ 2 கேட்டகரி நமக்கு வருதா? 2. அதேமாரி இங்கே இடத்துல 2 கேட்டகரி நம்ம. எனி எனர்ஜி கன்வெர்டட் இன்டு 2 எனர்ஜி. நீ எந்த எனர்ஜியாக தான் இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் ஐ எம் கன்வெர்டட் இன்டு 2 எனர்ஜி. ஆல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ப்ரெஷர் எனர்ஜி அண்டு கைனட்டிக் எனர்ஜி. எந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி, டோட்டல் ஹெட் எனர்ஜி, டேட்டம் ஹெட்டாக இருந்தாலும் சரி, கிராவிட்டி ஹெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, கைனட்டிக் ஹெட்டாக இருந்தாலும் டோட்டல் எனர்ஜி ஃபைனலி ஐ எம் கிவிங் ஃபார் 2 எனர்ஜி ஒன்லி P/ρg அண்டு V²/2G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது ரியாக்ஷன் டர்பைன் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இம்பல்ஸ் டர்பைன் இஸ் ஆல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு டேஷ் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி V²/2G. The impulse turbine converted into all energy in terms of pressure energy and kinetic energy அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். ஸோ the reaction turbine is classified into 2 types based on the flow. என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 டைப்ஸ், ஆக்சியல் ஃப்ளோ அண்டு ரேடியல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆக்சியல் அண்டு ரேடியல் ஃப்ளோ அண்டு ரேடியல் ஃப்ளோ நம்ம சொல்லுவோம் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ. இப்போ பேஸ்ட் ஆன் தி டைப். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி டைப் பார்த்தோம்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன்,
கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன் சொல்லுவோம். கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன் இது ரெண்டும் நமக்கு ஒன்று தான். கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோவை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் சொல்லுவோம். இது நமக்கு வந்து கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன் வந்து ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன். இது டிஸ்சார்ஜ் எங்கே ஹை ஹெட் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? இப்போ ஒர்க்கிங் ஹெட் ஓகே எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது, என்ன இதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் தி ஒர்க், இந்த 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்னுடைய டேம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு ஹீல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீல் வந்து ஹீல் டாப் இருக்க வந்து ஹீல்னு சொல்லுவோம், பாட்டம் வந்து டெய்ல்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் படித்தோம் எம்பேக்மெண்ட்டில். டாப் ஹீல் பாட்டம் டெய்ல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ டாப்பில் இருக்கிறது வந்து ஹீல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஹீல் ரேஸ் நமக்கு வருது. ரெண்டாவது பைப் பென் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவோம். டயாமீட்டர் பைப் இஸ் மோர் தென் டயாமீட்டர் பைப் மோர் டயாமீட்டர் இருந்துச்சுன்னா மோர் தென் 1 மீட்டர், அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் எதுவும் சொல்லலை. லார்ஜ் டயாமீட்டர் பைப்லாம் பென் ஸ்டோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இப்போ பென் ஸ்டோக். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டர்பைன் நமக்கு வந்தது. அடுத்து வந்து டெய்ல் ரேஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா வாட்டர் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாட்டம் தான் டெய்ல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் ரேஸ், பென் ஸ்டோக், டர்பைன் அண்ட் டெய்ல் ரேஸ் சஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. இது டு ரைட் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் எழுதணும் ஹீல் ரேஸ், பென் ஸ்டோக், டர்பைன் அண்டு டெய்ல் ரேஸ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹீல் ரேஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் மேலேருந்து தண்ணி வருது, கலெக்ட் பண்ணுறோம் பைப்பு, டர்பைனில் படுது, வேஸ்ட் வாட்டர் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வாட்டர் டெய்ல் ரேஸில் கலெக்ட் ஆகுது. ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹெட். அப்போ இதில் என்னென்ன ஹெட் நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற பார்க்குறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட் இஸ் நோன் எஸ் ஹெச்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஹெட் தான் நமக்கு வந்து கிராஸ் ஹெட் ஹெச்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஹெச்ஜி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ஹெட். ஓகேங்களா? ஹீல் ரேஸ் மைனஸ் டெய்ல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீல் ரேஸ் மைனஸ் டெய்ல் ரேஸ். அப்போ என்னங்க ஹீல் ரேஸ்னால், இங்கேருந்து எனக்கு ஒரு ஹைட் ஒரு 10 மீட்ரு, அப்படியே இங்கேருந்து நான் டவுனில் வரேன். சரிங்களா? இங்கேருந்து டவுனில் வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்ரு. அப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 ஹெட்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 ஹெட் தான் நமக்கு வந்து கிராஸ் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக்லாம் தேவையில்ல. பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட் இஸ் நோன் அஸ் கிராஸ் ஹெட். முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட் இஸ் நோன் அஸ் கிராஸ் ஹெட். ஹீல் ரேஸ் மைனஸ் டெய்ல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்டிங் அப்பான் தி பவர் பிளான்ட்டோடைய எஃபிஷியன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த ஹெட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டு ஒர்க்கிங் ஹெட் அதனுடைய எஃபிஷியன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹெட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பவர் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹெச்ஜி. ஓகேங்களா? இது கூட கொஸ்டின் கேட்கலாம். இது கேட்டதில்லை. பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஹெட் அப்படின்றத நமக்கு கிராஸ் ஹெட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஹீல் ரேஸ் மைனஸ் டெய்ல் ரேஸ். த எஃபிஷியன்சி ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் தி கிராஸ் ஹெட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். டர்பைன் ஒர்க்கிங் ஹெட் அதை நம்ம நெட் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். நெட் ஹெட் அப்படின்றது நமக்கு ஹெச் நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெச் நெட் இஸ் ஈக்குவல் டு பவர் டர்பைன் ஒர்க்கிங் ஹெட். பவர் பிளான்ட் டர்பைன் நமக்கு ஒர்க்கிங் ஹெட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்னு சொல்லுவோம். அப்போ என்ன நமக்கு இதை கண்டுபிடிக்கணும், லாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அப்போ கிராஸ் ஹெட்னு தெரிஞ்சிச்சு. ஹீல் ஹெட் மைனஸ் டெய்ல் ஹெட் மைனஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெட் லாஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது. ஹெட் லாஸ் we know ஆல்ரெடி. ஸோ வாட் ஆர் தி மேஜர் லாஸஸ், மைனர் லாஸஸ் ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி தான். அப்படியே எல்லா டாப்பிக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்படியே கலந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே. எஸ். அப்போ நெட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு டர்பைன் ஒர்க்கிங் ஹெட். டர்பைன் எஃபிஷியன்சி இஸ் டிபெண்டிங் அப்பான் தி நெட் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஹெட் லாஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம டார்சி வெய்ஸ்பெட் ஃபார்முலா FLV²/2GD. எஃப்ன்றது இடத்துல நமக்கு என்னது ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் டர்பைன் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? டர்பைன் எஃபிஷியன்சி. இப்போ டர்பைன் எஃபிஷியன்சி எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு பாருங்கள். இது என்னுடைய ஷாஃப்ட், இது என்னுடைய வேன், இங்கிருந்து எனக்கு வந்து வாட்டர் போகுது. சரிங்களா? எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி. ஓகே. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக்னா தண்ணி, கரெக்டுங்களா? அப்போ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி எங்கே போய் ஹிட் ஆகுது? இது நமக்கு ரன்னரில் ஹிட் ஆகுது. அதாவது ரன்னர் ஆர் வேன்னு சொல்லுவாங்க. இந்த வேனில் ஹிட் ஆகுது. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ பிட்வீன் அவுட்புட் ஃபைனலாக டச் ஆகிறது இவர் தான். ரேஷியோ பிட்வீன் ரன்னர் பவர் டிவைட் பை ஹைட்ராலிக் பவர். ஓகேங்களா? ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி, ஹைட்ராலிக் பவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இந்த ரன்னர் நமக்கு ரொட்டேட் ஆகி இதில் நமக்கு பவர் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இதில் பவர் ஜென்ரேட் ஆகும். அப்போ இது நமக்கு என்னது ஷாஃப்ட். அப்போ இந்த மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ஷாஃப்ட் பவர். இதான் நமக்கு அவுட்புட் ஃபைனல். ஷாஃப்ட் பவர் டிவைடட் பை ரன்னர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஓவரால் எஃபிஷியன்சின்றது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் காமனாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் பவர் டிவைட் பை ஹைட்ராலிக் பவர். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம்னு தேவையில்லை. பட் இது நீங்கள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி படுது, அப்போ இது ரன்னர். அப்போ ரேஷியோ பிட்வீன் ரன்னர் பவர் டிவைட் பை ஹைட்ராலிக் பவர். மறுபடியும் ரன்னர்லேருந்து ஷாஃப்ட்டுக்கு போகுது. அப்போ ஷாஃப்ட் பவர் டிவைட் பை ரன்னர் பவர் முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஓவரால் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, எஸ். அப்போ வால்யூமெட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்றோம். அப்போ வால்யூமெட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ரன்னர். ஓகேங்களா, அந்த பென் ஸ்டோக்லேருந்து, அதை வந்து பைப்லேருந்து எவ்வளோ தண்ணி போய் ரன்னர் மேலே படுது அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி டிபெண்டிங் அப்பான் தி வாட் இஸ் யுவர் அவுட்லெட். ஓகேங்களா, அவுட்லெட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்லேருந்து வருது. வாட் இஸ் யுவர் இன்லெட்லேருந்து எவ்வளோ தண்ணி வருது, அப்போ ரன்னர்லேருந்து எவ்வளோ வருது. த ரேஷியோ பிட்வீன் த டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி ரன்னர் டு டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி பென் ஸ்டோக். இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஷாஃப்ட். ஓகே, டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி ஷாஃப்ட் டிவைட் பை டிஸ்சார்ஜ் ஃப்ரம் தி பென் ஸ்டோக் ஆர் பைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதனோட டயாமீட்டர் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டயாமீட்டர் பிட்வீன் தி இன்லெட் டு த அவுட்லெட் ரேஷியோ வந்து 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 மார்க் கேட்டதில் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பவர். அப்போ பவர் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுமா, பவர் P = ρg Q × H அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹெச். அப்போ நெட் ஹெட் தான் நம்ம போட போகிறோம். அப்போ ஹெட் லாஸ் நமக்கு ஆன்சர் பண்ணி நம்ம போடணும். அப்போ இந்த ரன்னர் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ். இந்த ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேன் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேன் ரன்னர் வந்து வேன் ஷேப். ஓகேங்களா, அந்த வேன் ஆர் ரன்னர் போத் ஆர் சேம் தான். அதில் வந்து 2 டைப்ஸ் நம்ம வேன் ஷேப் இருக்குது. என்னென்னா கப் ஷேப், ஒரே ஒரு கப் மட்டும் இப்படி அட்டாச் ஆகிருக்க மாதிரி கப். ஓகே, கப் ஆர் பவுல் ஷேப். சென்டர் ஸ்ப்ளிட், சென்டரில் தான் நமக்கு வந்து பட்டு நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா, இது நம்ம எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கா, ஜெட்டில் படித்தோம் இல்லைங்களா, இம்பேக்ட் ஆஃப் ஜெட். ஓகே, அதில் நமக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸில் ஸோ அதோட பவர் கண்டுபிடிக்க நமக்கு யூஸ் ஆகும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே, பவுல் ஷேப், கப் ஷேப், சென்டர் ஸ்ப்ளிட்டர்ன்றோம். அடுத்து டபுள் செமிஸ்பியர். டபுள் செமிஸ்பியர்னால் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லி நமக்கு ஃபோர்ஸ் இப்படி அடிக்கிற மாதிரி, ப்ளஸ் இது ரொட்டேட் ஆகி மறுபடியும் பேக்லேயும் நமக்கு ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரி. சரிங்களா, டபுள் செமிஸ்பியர் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் செமிஸ்பியர் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வேனில் வந்து நமக்கு 2 டைப், சிங்கிள் கப் ஒன்று அண்டு டபுள் செமிஸ்பியர். சிங்கிள் கப் அப்படிங்கும்போது சென்டர் ஸ்ப்ளிட்டர் தான் போத் ரெண்டுக்குமே. ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா, இந்த 1 மார்க் கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் எதுக்கு, ஸ்பெசிஃபிக் ஆஃப் தி பம்ப் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃப் தி டர்பைன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டர்பைன் முதல்ல ஸ்பெசிஃபிக் ஸ்பீன் எனக்கு கவனிச்சிக்கோங்க. ஹெட்டு வந்து எனக்கு 1 மீட்ரு. ஓகே, பவர் வந்து 1 வாட்ஸாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ஹெட்டு வந்து டர்பைனோட ஹெட்டு வந்து 1 மீட்ரு வாட்டரை லிஃப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதனுடைய பவர் வந்து எனக்கு 1 வாட்ஸ் ஆர் 1 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆர் 1 ஜூல் பர் செகண்ட்ஸாக இருக்கணும். இதுதான் என்னோட கான்செப்ட். த டர்பைன் ஒர்க்கிங் ஹெட் ஆர் நெட் ஹெட் இஸ் 1 மீட்டர். த டெலிவர்டு, ஓகேங்களா, டெலிவர்ட் தி ஷாஃப்ட் பவர் இஸ் 1 யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். 1 யூனிட். ஓகேங்களா, இப்போ 1 யூனிட் அப்படிங்கிறது பவரோட யூனிட் தான் நமக்கு. ஓகேங்களா, 1 யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன் இஸ் ஈக்குவல் டு n × √P h⁴. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா, கம்பல்சரி எல்லா கொஸ்டினும் இருக்கும். வித் டைமென்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டைமென்ஷனல் பேராமீட்டர் அதாவது என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட்ஸில் நம்ம கொடுக்கணும். பவர் கிலோ வாட்ஸில் கொடுக்கணும். ஹைட் வந்து ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் அப்ளை பண்ணணும். ரெவல்யூஷன், ஓகே, ஆர்பிஎம் கொடுத்துருவாங்க. 140 ஆர்பிஎம், 100 ஆர்பிஎம் கொடுத்துருவாங்க. பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஹெச் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு வித்தவுட் டைமென்ஷனல் லெஸ் பேராமீட்டர், டைமென்ஷன் இல்லாமல் நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஒமேகா அப்படின்றது நமக்கு ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ். ஓகே, 2π/16 நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ 2π ஒமேகா அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் P/ρ GH⁴. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்டதில் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஒருவேளை ஃபார்முலா இதுக்கு பதிலாக இது கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இது கேட்கலாம். ஓகேங்களா, எஸ். வித்தவுட் டைமென்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னு கேட்கணும். வித் டைமென்ஷனல் பேராமீட்டர்னா இந்த ஃபார்முலா. வித்தவுட் டைமென்ஷனல் பேராமீட்டர் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்போ NS = ஒமேகா இன்ட்டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் P/ρ GH⁴ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் டர்பைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னென்னா ஒன்றும் கிடையாது. n ஸ்பெசிஃபிக்ஸ் அதாவது ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ் அண்டு டிஸ்சார்ஜ் அண்டு ஹெட். ஓகேங்களா, ஹெட்டு, டிஸ்சார்ஜ், ஹெட்டு, இதெல்லாம் ரிலேஷன்ஸ் நமக்கு. அண்டு டயாமீட்டர் ஆஃப் தி
ஷாஃப்ட் ஆர் இம்பல்லர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் எப்படி நமக்கு ரிலேஷன் வருது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்டு பவர். பவருக்கு மட்டும் தனியாக நமக்கு வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா n டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். n டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச், q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச், n டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் d, p டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு h பவர் 5/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். h பவர் 5/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்துக்குமே டெரிவேஷன் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. எப்படி கேட்பாங்க அப்படின்னா the turbine the discharge is equal to 1 meter cube per seconds under the head of 1 meter. The discharge increased to what is the head ன்னு கேட்பாங்க. அப்போ discharge directly proportional to root of h ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் டிராஃப்ட் டியூப். ஓகே இந்த டிராஃப்ட் டியூப் அப்படின்னு என்னென்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி டர்பைனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூப் தான் நமக்கு வந்து டிராஃப்ட் டியூப். எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். எஃபிஷியன்சி ஆஃப் தி பம்பு யூஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி டர்பைன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. The efficiency of the turbine or kinetic head is increased by using draft tube அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒன்றும் கிடையாது, ஒரு பெண்டு பைப் தான். ஓகே யூஸிங் மெயின்டைன் தி ப்ராப்பர் ரியாக்ஷன் அண்ட் இன்க்ரீஸிங் எஃபிஷியன்சி கைனட்டிக் ஹெட் யூஸ்டு ஃபார் தி டிராஃப்ட் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சேம் ஃபார்முலா A1V1 ஈக்குவல் டு A2V2 இது வந்து காமன், இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்கள். செமிகோனிக்கல் டைப் அப்படின்றோம். செமிகோனிக்கல் டைப் அப்படின்றோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எல்போ டைப். அடுத்து மாடிஃபைடு டைப். ஓகே மாடிஃபைடு டைப்னா ஒன் சைடு வந்து ஸ்கொயர், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஆர் சர்க்குலராக நமக்கு இருக்க மாதிரி. ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடிஸ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். மோடிஸ் டைப் அப்படின்னா டபுள் யூ ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு பைப் வந்து இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணுற மாதிரி. ஓகே எஸ். மோடிஸ் டைப் இது வந்து 85% எஃபிஷியன்சி. அப்போ மோர் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஷேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோடிஸ் டைப் அப் டு எஃபிஷியன்சி 85%. மோடிஸ் டைப் இஸ் த மோர் பவர். ஓகேங்களா? எம்பி மோர் பவர் அண்டு மோர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மோர் பவர் அண்டு மோர் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? மோடிஸ் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அங்கேயும் வந்து மோடிஸ் டயக்ராம் ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? இது மோடிஸ் டியூப். மோடிஸ் டயக்ராம்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்ட் அவுட்டிங். ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட்டிங் ரெனால்ட்ஸ் நம்பர், ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வித் ரெனால்ட்ஸ் நம்பர் ரேஷியோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். டர்பைன் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஆல்ரெடி டர்பைன் கிளாஸிஃபை பண்ணியாச்சு. பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அண்ட் ஹெட்டை பேஸ் பண்ணி நம்ம டர்பைன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். டர்பைன் இஸ் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அண்ட் ஹெட். இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு கொடுத்துருவாங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு என்ன டைப் ஆஃப் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு NS is equal to n into root p h power 5/4. ஓகேங்களா? எஸ். h power 5/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை டேரெக்டாக வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க. டர்பைன் கிளாசிஃபிகேஷன் ஃப்ரான்சிஸ் டர்பைன். ஓகேங்களா? ஃப்ரான்சிஸ் டர்பைன் ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்கிறோம். ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். இது நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மீடியம் ஹெட்டு மீடியம் டிஸ்சார்ஜ். மீடியம் ஹெட் அண்டு மீடியம் டிஸ்சார்ஜ். அப்போ மீடியம் ஹெட் எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 80 to 250 மீட்டர், 80 to 250 மீட்டர். மீடியம் டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது 60 to 300 இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கெப்லான் அண்டு ப்ரொப்பல்லர் டர்பைன். கெப்லான் அண்டு ப்ரொப்பல்லர் டர்பைன் இதுவும் நமக்கு வந்து இம்பல்ஸ் டர்பைன் தான். இதுவும் நமக்கு ரியாக்ஷன் டர்பைன் தான். ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். மோர் டிஸ்சார்ஜ் அண்டு லெஸ் ஹெட்னு சொல்லுவோம். அப்போ மோர் டிஸ்சார்ஜ் இந்த ஆக்சியல் ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் அதிகம். ஆக்சியல் ஃப்ளோ பம்புக்கும் டிஸ்சார்ஜ் அதிகம், ஆக்சியல் ஃப்ளோ டர்பைனுக்கும் நமக்கும் டிஸ்சார்ஜ் அதிகம். அப்போ டிஸ்சார்ஜ் அதிகம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த பீக்கு நம்ம எழுதலாம். P = ρ/g/q × hன்னு எழுதலாங்களா? அப்போ Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வருதா? சரிங்களா? அப்போ நமக்கு Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு மோர் மீன்ஸ் நமக்கு என்ன அர்த்தம்? டிஸ்சார்ஜ் மோர். இப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹெட். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்? ஹெட் வந்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் மீனிங். சரிங்களா? அப்போ ஹெட் வந்து லெஸ் தென் 80 மீட்டர். லெஸ் ஹெட் மோர் டிஸ்சார்ஜ். ஆக்சியல் ஃப்ளோ கரெக்ட். ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன், கெப்லான் அண்டு ப்ரொப்பல்லர் டர்பைன். ஓகே. பெல்டன் வீல் டர்பைன். ஓகேங்களா? பெல்டன் வீல் டர்பைன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ். ரெசிப்ரோகேட்டிங் பம்பு மாதிரி ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ். இது நமக்கு என்ன அப்படின்னா
டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ டர்பைன் சொல்கிறோம். டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ இம்பல்ஸ் டர்பைன். மோர் ஹெட் லெஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டேன்ஜென்ஷியல் ஃப்ளோ இம்பல்ஸ் டர்பைன். அப்போ மோர் ஹெட்னு என்ன அர்த்தம்? கிரேட்டர் than 250 மீட்டர், 250 மீட்டருக்கு மேலே போகுது. அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் எப்படி இருக்கும்? 30 to 60க்குள்ளே இருக்கும். சரிங்களா? அங்கே வந்து 60 to 300, இது 30 to 60. பிகாஸ் சிங்கிள் ஜெட் பெல்டன், டபுள் ஜெட் பெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. 2 or more ஜெட் பெல்டன். இப்போ சிங்கிளாக இருந்தால் லெஸ் தென் 30, டபுளாக இருந்தால் 30 to 60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சாரி. ஸோ இப்போ ஐஎஸ்ஓ கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐஎஸ்ஓ கர்வ் அப்படின்றது கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ். ஓகே, கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ் இஸ் நோன் அஸ் ஐஎஸ்ஓ கர்வ். முசல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் சொல்லுவாங்க முசல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி அதிகமாக கேட்டதில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ், ஐஎஸ்ஓ கர்வ், முசல் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு எஃபிஷியன்சி எப்படி, ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு வித் டிஸ்சார்ஜ் பற்றி நமக்கு சொல்லுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த கர்வ்லாம் நமக்கு கேட்டதில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? அதாவது இந்த ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் என்ன ஃப்ளோ டர்பைன் கேட்பாங்க, கெப்லான் அண்ட் ப்ரொப்பல் டர்பைன் என்ன டர்பைன் கேட்பாங்க, ரேடியல் ஃப்ளோவா, ஆக்சியல் ஃப்ளோவா, டேன்ஜென்ஷியல் ஃப்ளோவா, அது இம்பல்ஸ் ரியாக்ஷன் டர்பைனா, சாரி இம்பல்ஸ் டர்பைனா இல்லை ரியாக்ஷன் டர்பைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதை நீங்கள் வேணால் ஆர்டரில் வேணால் எழுதிக்கலாம். எப்படின்னா பெல்டன் வீல் டர்பைன். ஓகேங்களா? பெல்டன் வீல் டர்பைன் வந்து ஹை ஹெட். ஓகே, ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ். அப்போ ஹை ஹெட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? கிரேட்டர் than 250 மீட்டர். லோ டிஸ்சார்ஜ் அப்படின்னா 30 to 60. அடுத்து வந்து மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். அப்போ மீடியம் ஹெட் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 80 to 250 மீட்டர். மீடியம் டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது 60 to 300. ஹை ஹெட்டு ஹை டிஸ்சார்ஜ் லோ ஹெட் அப்படிங்கும்போது எவ்வளோ வரும்? லெஸ் தென் 80 மீட்டர். ஹை டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு கிரேட்டர் than 300ன்னு சொல்லிட்டு நம்ம சரி இப்போ நீங்கள் பண்ணி யுவர் விஷ். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. பட் இந்த ரேடியல் ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது ஆக்சியல் ஃப்ளோ டர்பைன். இதுதான் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்போ ஹைட் நமக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ நமக்கு ஹெட் நமக்கு லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இதை நம்ம மீடியமாக வச்சுக்கிட்டு ஃப்ரான்ஸ் டர்பைன் மீடியமாக இருக்கும், பெல்டன் வீல் டர்பைன் ஹெட் அதிகமாக இருக்கும், டிஸ்சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் இஸ் கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன். மோர் டிஸ்சார்ஜ், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் மோர், லெஸ் ஹைட், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் லெஸ் அப்படின்னு லெஸ் ஹைட், டிஸ்சார்ஜ் இஸ் லெஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டே தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் பம்ப் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சேம் கான்செப்ட். அங்கே எப்படி நீங்கள் ஹைட்ராலிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, இங்கே என்னென்னா மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்ட்டு ஹைட்ராலிக் எனர்ஜி ஆர் ப்ரெஷர் எனர்ஜி. சரிங்களா? இப்போ நம்ம ஓகே சேம் அதே கான்செப்ட். பவர் சப்ளை சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, தண்ணி மேலே போகுது, அவ்வளோதான் முடிஞ்சுது. அது பம்ப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தண்ணியிலேருந்து மறுபடியும் கரண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது டர்பைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பேசிக் டாபிக். இது கண்டிப்பாக இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன் இஸ் த காமன் கொஸ்டின். ஓகேங்களா? அது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஸ்லிப்னா என்ன, நெட் ஸ்லிப்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, அது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? அதனுடைய டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லிப்னா என்ன, ஓகே இந்த ரிலேஷன் வந்து காமன் டு ஆல். ஓகேங்களா? பவர் மட்டும் பவர் ஆஃப் 1.5. ஓகே, ஸோ இந்த ஏர் விசல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அங்கே எப்படி டிராஃப்ட் டியூப்போ அதுமாரி இங்கே ஏர் விசல்ஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இன்னும் வந்து ஓப்பன் சேனல் ஃப்ளோ, விஸ்கஸ் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அண்டு ஒரு டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டாபிக் தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இந்த வீக்கில் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.